நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அன்னைய தேதியில பஞ்சாங்கத்துல என்ன நட்சத்திரம் கொடுத்திருக்காளோ அதுதான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அன்றைய தேதியிலே அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றைய தேதியிலே அந்த நட்சத்திர காலிலே சந்திரனானவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதற்கான பொருள். ஆக ஜென்ம நட்சத்திர நாளிலே வழிபாடு செய்வது என்பது இஷ்ட தெய்வத்தினை வழிபடுங்கள், அது மிகவும் விசேஷமான பலனை தரும். அதுவும் எப்படி மாதந்தோறும் வரக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்று நம்ம கூட சொல்லிடலாம். ஒரு சில குலதெய்வம் கோயில் இருக்குன்னு சொன்னா கூட இந்த நட்சத்திரம் என்னுடைய ஜென்ம நட்சத்திரம், எனக்கு மாசம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி பிரசாதத்தை அனுப்பிச்சுடுங்கோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மாதந்தோறும் வருகின்ற ஜென்ம நட்சத்திர நாளில் என்ன மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஜென்ம நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உதாரணத்திற்கு இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னா, இன்றைக்கு அந்த காலண்டர்ல போய் பார்ப்போம். நம்ம பிறந்த உடனே காலண்டர்ல பார்க்கும்போது இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு கொடுத்திருக்காளோ அதுதான் இந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரமாக நாம் கருதுகிறோம் தானே. அப்போ நம்ம என்னைக்கு பிறந்தோமோ அன்னைய தேதியில பஞ்சாங்கத்துல என்ன நட்சத்திரம் கொடுத்திருக்காளோ அதுதான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அன்றைய தேதியிலே அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றைய தேதியிலே அந்த நட்சத்திர காலிலே சந்திரனானவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதற்கான பொருள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நவ கிரகங்கள் இருக்கு இல்லையா, மற்ற கிரகங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கல. சூரியன் இருக்கட்டும், செவ்வாய் இருக்கட்டும், சுக்கிரன் இருக்கட்டும், புதன் இருக்கட்டும், குரு இருக்கட்டும், சனி ராகு கேத்துலாம் இருக்கட்டும், இவை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சந்திரன் என்கின்ற கிரகத்தை தான் பிரதானமாக கணக்கிலே கொள்கிறார்கள். அந்த சந்திரனானவர் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதுவே அந்த நாளினுடைய நட்சத்திரமாக ஆகிறது. அந்த நாளிலே பிறந்த அந்த குழந்தையானது அந்த ஜென்ம நட்சத்திரத்தை தான் எடுத்துக்கொள்கிறது. நம்முடைய நட்சத்திரம், உதாரணத்திற்கு நான் ரோகிணி நட்சத்திரம் எடுத்துட்டா, என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணின்னு எடுத்துட்டோம்னா அந்த ரோகிணி நட்சத்திர காலிலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருந்த காலத்திலே நான் பிறந்திருக்கிறேன் என்பதுதான் அதற்கான பொருள். சரி சார், இதெல்லாம் எனக்கு எதுக்கு, இந்த டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் வேண்டாம், எனக்கு அந்த நாள்ல நான் என்ன பண்ணுவோம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இங்கேதான் சூக்ஷ்மம் என்பது இருக்கிறது. அந்த சந்திரனைத்தான் நம்முடைய மனோகாரகன் என்று சொல்கிறார்கள். நம்முடைய மனம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது அந்த சந்திரன் தான் தீர்மானிக்கிறார். ஆக நம்முடைய நட்சத்திரம் என்று வரும் பொழுது ஒவ்வொரு மாதமுமே அந்த தமிழ் மாதத்திலே அந்த நட்சத்திர நாள்ங்கிறது வர்றது இல்லையா, அந்த நாளிலே நாம் புத்துணர்ச்சியாக செயல்படுவோம். ஏன்னா நம்முடைய மனம் என்ன மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்குமோ அதே நாளானது 27 நாளைக்கு ஒரு முறை வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. அந்த ரொட்டேஷன்ங்கிறது வந்துட்டே இருக்கும். இந்த 27 நட்சத்திரம் 27 நாளைக்கு ஒரு முறை ஜென்ம நட்சத்திரம் என்பது வருகிறது. அந்த நாளிலே நாம் புத்துணர்ச்சியோடு இருப்போம்ங்கிறதுனாலதான் விசேஷ வழிபாடுகளை செய்வது நல்லதுன்னு சொல்லியிருக்கா. இப்போ என்ன பண்ணணும், நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் எனக்கு வளர்ச்சி வேணும்னு சொன்னா அந்த நாளிலே வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். சார், நான் எந்த வழிபாட்டினை செய்யறதுன்னு சொன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்யலாம். குலதெய்வம் கோயில் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமாக நீங்கள் அந்த 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே குலதெய்வம் ஆலயத்திற்கு சென்று வரலாம். இல்ல சார், அது எங்கேயோ தூரக்கு இருக்குன்னு சொன்னா உங்களோட இஷ்ட தெய்வம்னு சொல்லுவா இல்லையா, ரொம்ப பிடிச்ச சுவாமி, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா டக்குன்னு வேண்டிப்போம். பிள்ளையாருக்கு வேண்டிக்கிறேன், நான் ராமருக்கு வேண்டிக்கிறேன், கிருஷ்ணருக்கு வேண்டிக்கிறேன், எனக்கு சக்கரத்தாழ்வார் தான் இஷ்ட தெய்வம், அல்லது எனக்கு நரசிம்மர் தான் இஷ்ட தெய்வம், இல்லை எனக்கு அம்பாள் தான், எனக்கு துர்கா தான் எனக்கு இஷ்ட தெய்வம் நினைப்பா தெரியுமா. அதுபோல அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். அந்த நாள்ல ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு என்னுடைய ஜென்ம நட்சத்திரம்னு இருந்தா காலைல எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு முடிந்தா பக்கத்துல இருக்கிற ஆலயத்திற்கு போய் அந்த தெய்வத்தை வணங்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியே ஒரு 10 நிமிடம் நித்திய அனுஷ்டானங்களோட என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து வழிபட வேண்டியது. அப்படி வழிபடும் பொழுது, ஏன்னா ஜென்ம நட்சத்திர நாள் என்பது நமக்கு தூண்டுதலை தரும், நம்முடைய வளர்ச்சிக்கு நமக்கு அது மிகவும் துணை புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக ஜென்ம நட்சத்திர நாளிலே வழிபாடு செய்வது என்பது இஷ்ட தெய்வத்தினை வழிபடுங்கள், அது மிகவும் விசேஷமான பலனை தரும். அதுவும் எப்படி மாதந்தோறும் வரக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்று
நம்ம கூட சொல்லிடலாம். ஒரு சில குலதெய்வம் கோயில் இருக்குன்னு சொன்னா கூட இந்த நட்சத்திரம் என்னுடைய ஜென்ம நட்சத்திரம், எனக்கு வந்து மாசம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி பிரசாதத்தை அனுப்பிச்சிடுங்கோ, அதுக்கு என்ன பைசாவோ நான் அதை அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே கூட அதை டெபாசிட்டா கட்டிடலாம். அல்லது அவங்க கிட்ட மாசம் கூட நம்ம பணத்தை அனுப்பிடலாம். வந்து விபூதி குங்கும பிரசாதம் ஏதோ ஒன்னா தபால் அனுப்பிட போறா கோவில் அர்ச்சனையை பண்ணிட்டு. இதுபோல் நம்முடைய பெயரிலே பிரதி மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திர நாளன்று அர்ச்சனை செய்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் என்பது சிறக்கும், மனநிலை என்பது தெளிவாக இருக்கும், தீர்க்க ஆயுசு என்பது கிடைக்கும்னு சொல்ற. ஆயுள் என்பது தீர்க்கமாகும். இந்த ஜென்ம நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் ராசி பலன்கிறதே சொல்றோம். அதனை கொண்டுதான் நம்ம ஜென்ம ராசி எதுங்கிறத தீர்மானம் பண்றோம். இன்னைக்கு சனி 7.5 சனி நடக்கிறது, அஷ்டமத்து சனி நடக்கிறது, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது, எனக்கு பாதச்சனி கண்டச்சனி எல்லாம் சொல்றா இல்லையா, இது அத்தனையுமே அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுதான். இது போன்ற சங்கடங்களிலிருந்து என்னை நீ காப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ம நட்சத்திர நாளிலே ஒரு விசேஷ வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கான பலன் என்பது கிடைத்து விடுகிறது. நம்முடைய மனம் என்பது உற்சாகத்தோடு செயல்படுகிறது. இந்த கிரகங்களினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்குகிறது அப்படிங்கிறது தான் அதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.